வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி தவளகுப்பம் தானாபாளையம் பகுதியில் அமைந்துள்ளது தனியார் பள்ளி ஜோசப் மேல்நிலைப் பள்ளி ஒன்று. அங்கு அறிவியல் பிரிவு ஆசிரியராக பணிபுரிந்து வருபவர் மணிகண்டன். இவர் அதே பள்ளியில் 1ஆம் வகுப்படிக்கும் 6 வயது மாணவி ஒருவரிடம் கடந்த 4 மாதங்களாக பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகின்றது. இதில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அந்த மாணவி உடல்நலம் சரியில்லாமல் வீட்டில் இருந்துள்ளார். இதனை கண்ட அவரது பெற்றோர்கள் அவரை மருத்துவமனை அழைத்து சென்று பரிசோதித்த பொழுது சிறுமி பாலியல் சீண்டலுக்கு ஆளாகியிருப்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அவரிடம் கேட்டபொழுது தன்னிடம் ஆசிரியர் ஒருவர் தகாத முறையில் நடந்து கொண்டது வருவதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் இதுகுறித்து பள்ளி நிர்வாகத்திடமும் காவல்துறையிடமும் கூறிய நிலையில் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகின்றது. இந்த நிலையில் மாணவியின் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட முயன்றனர். அப்பொழுது பள்ளியிலிருந்து வெளியே வந்த ஆசிரியரை துரத்தி தாக்கினர். இதனை கண்டு அங்கிருந்த போலீசார் ஆசிரியரை மீட்டு தவளக்குப்பம் காவல் நிலையம் அழைத்து சென்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்காத காவல்துறை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் சிறுமியின் உறவினர்கள் புதுச்சேரி கடலூர் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற போராட்டம் காரணமாக கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் பள்ளியின் உரிமையாளர் பாஜக பிரமுகரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சபாநாயகர் செல்வத்தின் ஆதரவாளர் என்பதால் போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியப்படுத்துவதாக சிறுமியின் உறவினர் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து போராட்டக்காரர்களை கலைக்க மின்சாரத்தை துண்டித்து காவல்துறை முயற்சி செய்ததால் காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. பள்ளியின் உரிமையாளருக்கு சொந்தமான அருகில் இருந்த மதுபான கடை மற்றும் பள்ளி அடித்து நொறுக்கப்பட்டது. தொடர்ந்து சாலை மறியல் நீடித்ததால் சுமார் 5 கிலோமீட்டருக்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தது. இதன் காரணமாக கடலூர் மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் நீண்ட நேரமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் பெரிதும் அவதிக்குள்ளாகினர். மேலும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். புதுச்சேரி ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் உள்ள பாழடைந்த வீட்டில் உழவர்கரையை சேர்ந்த பிரபல ரவுடி தெஸ்தானின் மகன் ரிஷி, ஜே நகரை சேர்ந்த ஆதி மற்றும் திடீர் நகரை சேர்ந்த தேவா, பன்னி தேவா ஆகிய 3 வாலிபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளை பிடிக்க 3 தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் அப்பொழுது முதற்கட்டமாக போலீஸ் விசாரணையில் 45 அடி சாலை ரெயின்போ நகர் சந்திப்பில் உள்ள சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்தபொழுது 3 பைக்கில் வந்த 7 பேர் கொண்ட மர்ம கும்பல் ரிஷி, தேவா மற்றும் ஆதி ஆகியோரை அழைத்து செல்லும் காட்சி சிசிடிவியில் கேமராவில் பதிவானது. இதன் மூலம் நடத்தப்பட்ட தொடர் விசாரணையில் போலீசார் ஒருவரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரணை செய்தனர். அதில் டிவி நகரை சேர்ந்த சத்யா மற்றும் அவரது கூட்டாளி இக்கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. தொடர்ந்து ரவுடி சத்யா மற்றும் அவரது கூட்டாளிகளான சஞ்சீவி, சாரதி, சத்யா உள்ளிட்ட 7 பேரை தனிப்படை போலீசார் சென்னை அருகே கைது செய்து அழைத்த நிலையில் மேலும் ஒருவரை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். கொலை வழக்கில் தொடர்புடைய 8 பேரிடம் போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதில் கடந்த 2023ஆம் ஆண்டு பன்ருட்டியில் கொலை செய்யப்பட்ட முகிலன், தேவாவின் உறவினர் முகிலன் கொலைக்கு டிவி சத்யாவுக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்ததை அடுத்து பழிக்கு பழி வாங்குவதற்கு ரிஷி மற்றும் தேவா ஆகியோர் சத்யாவை நோட்டமிட்டு வந்தனர். இந்நிலையில் சம்பவத்தன்று ரிஷி, தேவா மற்றும் ஆதி ஆகியோர் சத்யாவை நோட்டமிட்டு சென்றபொழுது சத்யா காதலர் தினத்தை கொண்டாட அவரது கூட்டாளிகளுடன் வம்பாக்கீரபாளையம் பகுதியில் இருந்துள்ளனர். அப்பொழுது ரிஷி, தேவா மற்றும் ஆதி ஆகியோர் அங்கு வந்திருப்பதை பார்த்து சத்யா மற்றும் கூட்டாளிகள் அவரை அழைத்துக் கொண்டு ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவுக்கு அழைத்து சென்று பேசியுள்ளார். அப்பொழுது சத்யாவிடம் எந்த ஆயுதமும் இல்லாததால் உடனே ஆட்டுப்பட்டியில் அவரது கூட்டாளிகளை கத்தி போன்ற பயங்கர ஆயுதங்களை எடுத்து வருமாறு கூறியுள்ளார். இதையடுத்து சத்யாவின் கூட்டாளிகள் தேவா மற்றும் ரிஷி ஆகியோரை வெட்டி கொலை செய்தனர். பின்னர் ஆதியை வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியது போலீசாருக்கு தெரிய வந்தது. மேலும் இக்கொலை வழக்கில் தொடர்புடைய 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு என்று தனி கல்வி வாரியம் இல்லாததால் புதுச்சேரி அரசு தமிழக கல்வி வாரியத்தை பின்பற்றி வந்தது. மேலும் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளும் தமிழக அரசின் பாடத்திட்டத்தை பின்பற்றியே நடத்தப்பட்டன. இந்நிலையில் கடந்த ஆண்டு முதல் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளும் மத்திய அரசின் CBSE பாடத்திற்கு மாற்றப்பட்டது. தொடர்ந்து மத்திய அரசின் பாடத்திட்டத்தின் கீழ் வகுப்புகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் இன்று CBSE பாடத்திட்டத்தின் கீழ் +2 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்குகின்றது. இன்று தொடங்கி ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடைபெறும் தேர்வை புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதியில் உள்ள 185 அரசு பள்ளிகளில் பயிலும் 10,653 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர்.
இதில் புதுச்சேரியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் 4129 பேரும், 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் 4098 பேரும் தேர்வு எழுதுகின்றனர். இவர்களுக்காக புதுச்சேரியில் மட்டும் 21 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் காரைக்கால் பகுதியில் 10 தேர்வு மையங்களில் 2389 மாணவ மாணவிகளும், மாஹே பகுதியில் 3 தேர்வு மையங்களில் 711 மாணவ மாணவிகளும், ஏனாம் பகுதியில் 2 தேர்வு மையங்களில் 331 மாணவ மாணவிகளும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வினை எழுதுகின்றனர். தேர்வுகள் அனைத்தும் காலை 10:30 மணிக்கு துவங்கி 1:30 மணிக்கு நடைபெறுகின்றது. தேர்வு மையங்களில் தடையின்றி மின்சாரம் வழங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்வு எழுத வரும் மாணவர்கள் எந்தவித தகவல் தொடர்பு சாதனங்களும் எடுத்து வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஹால் டிக்கெட் இல்லாத மாணவர்கள் கண்டிப்பாக தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் மத்திய அரசின் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் கடந்த ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட்ட நிலையில் முதன்முறையாக மத்திய அரசின் பாடத்திட்டத்தின் கீழ் அரசு பள்ளி மாணவர்கள் பொதுத் தேர்வை எழுதுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓசடு தொகுதிக்குட்பட்ட உளவாய்க்காலில் உள்ள சௌந்தர்யா கார்டன் மற்றும் வெற்றிவேல் நகரில் வசிக்கும் மக்கள் தங்கள் பகுதிக்கு சாலை அமைத்து தர வேண்டும் என்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான AK சாய்ஜி சரவணகுமார் அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வில்லையனூர் குமேன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 43,93,000 மதிப்பீட்டில் சௌந்தர்யா கார்டன் பகுதிக்கும், ரூபாய் 15,84,000 மதிப்பீட்டிலும் வெற்றிவேல் நகர் பகுதிக்கு WPM சாலை அமைப்பதற்கான அரசாணை பெற்று இன்று அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார், பாஜக ஓசுடு ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தால முரளி, கட்சி நிர்வாகிகள் முருகவேல், சபரி, களியமூர்த்தி, மனோகர், ஓசுடு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியான பெரம்பை பகுதியில் உள்ள பழைய பிளாஸ்டிக் குடோனில் நண்பகலில் திடீர் தீ விபத்து. தீ மற்றும் புகை அதிக அளவு பரவி அனைத்து பிளாஸ்டிக் பொருட்களும் எரிந்து நாசமானது. புதுச்சேரி வில்லையனூர் அருகே உள்ள விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு பெரம்பை பகுதியில் செயல்பட்டு வருகின்றது பழைய பிளாஸ்டிக் குடோன். இந்த குடோனில் இன்று நண்பகல் திடீரென தீ பற்றி மளமளவென தீயானது குடோன் முழுவதும் பரவியதால் தீ மற்றும் கரும்புகை வானளவு பரவியது. இதனையடுத்து வில்லையனூர் தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக சென்று 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்து காரணமாக அனைத்து பழைய பிளாஸ்டிக் பொருட்களும் எரிந்து நாசமானது. தீ விபத்து குறித்து வில்லையனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திடீர் தீ விபத்து ஏற்பட்டதன் காரணமாக பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. புதுச்சேரி நல்லவாடு மீனவ கிராமத்தை சேர்ந்த 1ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 18 மீனவ கிராம பிரதிநிதிகளின் ஆலோசனைக் கூட்டம் நல்லவாடு கிராமத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் காவல்துறை எஸ்பிக்கள் வீரவல்லவன் மற்றும் பக்தவச்சலம், ஆய்வாளர்கள் கலைசெல்வன், கணேசன் மற்றும் சஜித் ஆகியோரும் கலந்து கொண்டார்கள். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற மீனவர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் புதுச்சேரி அரசை வலியுறுத்தி 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்ட ஆசிரியருக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர்களை தாக்கிய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பள்ளியின் தாளாளர் மற்றும் பள்ளி முதல்வர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும், உயர்மட்ட குழு அமைத்து இந்த பள்ளியில் இதற்கு முன்பு இதுபோன்ற வேறு ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும், கைது செய்யப்பட்டுள்ள ஆசிரியர் மணிகண்டனுக்கு அதிகபட்ச தண்டனையை அரசு வாங்கிக் கொடுக்க வேண்டும் என்பன போன்ற 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து தீர்மான நகல்களை காவல்துறை எஸ்பிக்களிடம் மீனவ பிரதிநிதிகள் வழங்கினார்கள். இதுகுறித்து மீனவ பஞ்சாயத்தார் மகளிர் அணி தீபா கூறும்பொழுது, இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் புதுச்சேரி அரசு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும், அப்படி இல்லாத பட்சத்தில் மீனவ கிராமங்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தையும் நடத்தப் போவதாக அவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட தானாம்பாளையத்தில் செயல்பட்டு வந்த தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு பயிலும் 6 வயது சிறுமி அதே பள்ளியில் பணியாற்றி வந்த ஆசிரியர் மணிகண்டனால் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டார். சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் மணிகண்டன் மற்றும் பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சிறுமியின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட பள்ளியை சூறையாடி நேற்று மாலை முதல் நள்ளிரவு வரை சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக புதுச்சேரி கடலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர்.
தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவின் பேரில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கும் சீல் வைத்து தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே சிறுமி பாலியல் சீண்டலில் தொடர்புடைய பள்ளி நிர்வாகத்தின் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி சிறுமியின் உறவினர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் சமூக அமைப்பினர் இன்று தவளக்குப்பம் பகுதியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நியாயம் கேட்டும் ஆசிரியர் மற்றும் பள்ளி நிர்வாகத்தை கண்டித்தும் நல்லவாடு, மூர்த்திக்குப்பம், புதுக்குப்பம் உள்ளிட்ட மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் இன்று மீன்பிடிக்க செல்லாமல் தங்களது எதிர்ப்பினை தெரிவித்துள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு உரிய நீதி கிடைக்காவிட்டால் மாநிலம் முழுவதும் மீனவர்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என மீனவர்கள் எச்சரித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.